வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சிட்டி தினேஷ்ட கேட்குறாங்க, உனக்கு தெரிஞ்ச கார் மெக்கானிக்கார் இருக்காங்களா அப்படிங்கும்போது, நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறாங்க, அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போது சிட்டிகிட்ட கேட்குறாங்க, என்ன விஷயம், கார் எதுவும் வாங்க போகிறீங்களா அப்படிங்கும்போது, என்கிட்ட தான் 7-8 கார் கிடக்கு, நான் எதுக்கு வாங்க போகிறேன், காரு வாங்கலை, ஒரு காரை மோதனம் வைக்கணும் அப்படிங்கும்போது, அதை நம்மளே பண்ணிடலாமா அப்படிங்கும்போது, அதில் இல்லை, அது இயல்பாக நடக்கணும், அதுவாக நடந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற. ஓ அப்படி சொல்கிறியா, சரி வா கேட்போம் அப்படின்னு சொல்லி நேராக மெக்கானிக்கில் பார்க்க போகிறாங்க. என்ன தினேஷ்ண்ணே எப்படி இருக்கீங்க, ஆளையை பார்க்க முடில, முன்னாடிலாம் அடிக்கடி வருவீங்க அப்படிங்கும்போது, இப்போ நான் சிட்டியிலே இல்லை, சிட்டி விட்டு கொஞ்சம் வெளில அவுட்டரில் போயிட்டேன், அதனால தான் ஒன்றை பார்க்க முடியல, எப்படி இருக்கேன் அப்படின்னு நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி வாங்கண்ணே காஃபி டீ சாப்பிடுவோன்னு சொல்லி காஃபி டீலாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடித்தோடனே, தினேஷ் நீ ரொம்ப ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி சிட்டி கேட்குறாரு. ஆமாம் தினேஷ் சார் ரொம்ப நல்ல பழக்கம் எனக்கு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஒரு கார் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார் ஃபால்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, அண்ணே எதுக்குண்ணே இதெல்லாம் கேட்குறீங்க, ஒரு மெக்கானிக்கல்கிட்ட ஃபால்ட்டாக இருக்கிறத சரி பண்ண சொல்லுவீங்க, நீங்கள் ஏன்ட்டு இப்படி கேட்குறீங்க அப்படிங்கும்போது, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஒரு நல்லா இருக்குது ஒரு காரு, ஒரு இடத்துல நிற்கணும் மோதி போய், என்ன அப்படி இருக்கும்போது அதை என்ன செய்யணும் அப்படிங்கும்போது, என்ன இதெல்லாம் கலத்துனா முடிஞ்சு போச்சுண்ணே அப்படின்னு. அப்படியா, இது கலத்துனா முடிஞ்சிருமா, அது போக சத்தம் வரக்கூடாது அப்படிங்கும்போது, இதுலேருந்து போகிற ஒயரை நிப்பாட்டிங்கன்னா அலாரம், அதாவது சவுண்டு என்ன செய்யாது, கேட்காது அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ தினேஷுக்கு மறுபடியும் கால் பண்ணுறாரு அந்த மெக்கானிக், என்னென்ன இதெல்லாம் கேட்குறீங்க, வேறு எதுவும் ஒரியா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம கூட வந்தார்ல நண்பர் சிட்டி, அவர்கிட்ட ஒரு ஆள் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார், எனக்கும் ஒரு பழைய பாக்கி ஒன்று இருக்குது, என்னையும் கொஞ்சம் பாடாப்படுத்தியிருக்கான், அவனுக்கு ஏதாவது பண்ணணும்ல அதுக்கு தான் அப்படிங்கும்போது, சரிண்ணே பண்ணுங்கண்ணே. அண்ணே அப்படியே நம்ம பாக்கியும் கொஞ்சம் கிடக்குண்ணே, ஒரு 5000 நீங்கள் தரணும், அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படிங்கும்போது, சரி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே சிட்டிகிட்ட சொல்கிறாங்க, அவன் நல்ல பேச்சாக இருந்தாலும் அவனுக்கு 5000 கொடுக்கணுமா, திருப்பி கேட்குறான் அப்படிங்கும்போது, நம்ம என்றைக்கும் ஒன்றுவே தானே, யார்கிட்டையும் வாங்குவோம், திருப்பி தான் கொடுக்க மாட்டோமே, ஆனால் நம்மக்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவன் தரலன்னா ஒரி பண்ணுவோம்ல அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான் அப்படின்னுட்டு இருக்கும்போது, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது, அந்த ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சாவி எடுத்து வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி சாவி எடுத்து மாடியிலேருந்து கீழே போடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லை அது எடுத்து எனக்கு பிரச்சனை ஆயிரும், நாளைக்கு எடுத்து தரேன் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு எடுத்து தந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அங்கே முத்து சாவி எடுத்து மாடியிலேருந்து வீசுகிறாங்க. வீசினோன்னா அதை சிட்டி பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் சாவி வந்துடும் அப்படின்னு சொல்லி காரை திறந்து அந்த மெக்கானிக்கல்கிட்ட கேட்டதை அப்படியே கச்சிதமாக பண்ணிடுறாங்க. அப்போது கூட இருக்கிற சொன்னோன்னே, என்னென்ன அவன் அப்படி ஒன்றும் ஆகாது, அவன் அவ்வளோதான் முடிஞ்சான், இந்த சிட்டிக்கிட்ட வச்சாமல, இந்த சிட்டி தொழிலை காலி பண்ணி என்ன எனக்கு ஏகப்பட்ட இடைஞ்சலை கொடுத்து பண்ண அந்த முத்து இருக்கவே கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. இங்கே காலையில் விடிஞ்சோன்னா மீனா வீட்டு வேலைகள் எல்லாமே செஞ்சு வச்சிடுறாங்க. இங்கே ரோஹிணி நினச்சிட்ருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரில, சிட்டி வேறு இப்படி பண்ணியிருக்கான், சரி என்னன்னாலும் முத்துக்கு தானே ஆக போகுது, முத்து மீனை தானே போகிறாங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தேத்திக்கிறாங்க. ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, நம்ம தெரிய வருமோ, தெரியாது, சாவி தான் நம்ம இருக்க இடத்துல வச்சிட்டோமே அப்படின்னு நினைக்காங்க. இங்கே மீனா எங்கே டெக்கரேஷன் வேலைக்கு போகணும், பூவெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனா, நீங்கள் எதுக்கு பைக்கில் கொண்டு போயிட்டுருக்க, நான் காரில் போகிற வழியில் இறக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி டிக்கியில் வச்சிடுறாங்க. இங்கே மீனா கூட வேலை செய்கிறவங்க பூ வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் பூவை ஆட்டோவில் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ முத்துட்டு சொல்கிறாங்க, ஏங்க ஸ்டாண்டில் போய் சும்மா தான் இருக்க போகிறீங்க, சாப்பிட்டு போயிருங்க, அதுக்கப்புறம் அப்புறம் தான் பாருங்கள், பூ நான் கொஞ்சம் கழித்து கொண்டு போனால் போதும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி வா சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லுதாங்க. இங்கே முத்து சாப்பிட்டுட்ருக்காரு. அப்புறம் ரவியும் சுருதியும் சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்புதாங்க. டபார்னு ஒரு முட்டை கடைக்காரரு சைக்கிளில் வர்றாரு. முட்டை என்ன செய்யுது, கீழே விழுந்துருது, கரெக்டாக கார் பக்கத்துலேயே விழுந்தோன்னா கார் மேலேயும் ஆகிடுது, பயங்கரமாக வாடை வருது. இதை முத்தும் ரவியும் சேர்ந்து காரை என்ன செய்தாங்க, கழுவி விடுதாங்க. ரவி தான் தகவலை சொல்கிறாரு, அதை கழுவி விடுதாங்க. கழுவி விட்டோன்னே கொஞ்சம் நேரம் காயிட்டுண்டா அப்படின்னு சொல்லி வீட்டிலே இருக்காங்க. உடனே ரவி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. கார் சாவி ரவிட்டு இருக்குது, கழுவி விடையில் சாவி எடுத்துருக்காரு. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் பார்க்குறேன், ஐயோ சாவி நம்மட்டலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே முத்து மீனாவுக்கு பூ கொண்டு போகணுமான்னு சொல்லி கார் சாவியை தேடி அலைகிறாரு,
கண்டுபிடிக்க முடியல. அப்போ நொந்து நூலாக இருக்கையில் ரவி வந்துடுறாரு. டேய் சாவி என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓன்ட்ட இருக்கா? மீனாவுக்கு வேறு நான் பூ கொண்டு போகணும்ப்பா அந்த டெக்கரேஷன் வேலைக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. ஸ்டார்ட்டே ஆகலை. அப்போ மீனாவுக்கு அங்கே மண்டபத்துலேருந்து ஒரே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. மீனாக்கா நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி இவங்க போயிடுறாங்க. ஏங்க பின்னாடி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே முத்துவும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. வண்டி ஸ்டார்ட் பண்ண பாடில்லை. அப்போ சிட்டி கால் பண்ணி அவங்க ஆள்கிட்ட கேட்காரு, என்னடா ஆச்சு, அந்த முத்து கார் எடுத்துட்டானா வச்சுட்டானாங்கும் போது, அண்ணே கார் வந்து நின்றுச்சு, ஒரு முண்டைக்காரன் வந்து முட்டையை அதில் என்ன செஞ்சுட்டான், போட்டுட்டான், அதை இன்னும் கழுவி விட்டானுவோ, இப்போ ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது, தண்ணி எதுலையும் ஏறிட்டு என்னமோ தெரில, அதுபோக நம்ம கலத்தி போட்டிருக்கோம், அது வரணும்னு தெரியல அப்படிங்கும்போது, டேய் அவன் எடுத்தால் தானடா அதை அவன் எடுக்கணும்டா அவன் அப்படிங்கிறாங்க. சரி நான் பார்க்குறேன், அவன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முத்து என்னெல்லாமோ பண்ணி பார்க்குற ஸ்டார்ட்டே ஆகலை. ஏன்னா அங்கே தான் கலத்தி போட்டிருக்காரா சிட்டி ஒரு சில இதை, தண்ணி வேறு ஏறி இருக்குது. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து ஒரு மீட்டிங் போகணுன்னு சொல்லிட்டு நல்லாவே தூங்குறாரு. அப்போ ரோகிணி பார்க்காங்க. சரி ரைட்டு முத்து எங்கேயும் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வீட்டை விட்டு கிளம்பி அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. இங்கே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காரு. சரி ஸ்டார்ட் பண்ணால் முடிஞ்சது. அது போக கார் ரிப்பேர் பண்ணியிருப்பான் போல். சரி ரைட்டு சிட்டி உனக்கு செலவு கொடுத்து விடணும்னு நினைக்கான், எக்கெடுங்கட்டு போ, அப்படி போய் உனக்கு என்ன எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ரோகிணி போகிறாங்க. இங்கே முத்து ரொம்ப முயற்சி பண்ணி பார்க்காரு, நடக்கலை. அப்போ வீட்டுக்குள்ளே வராருப்பா, மீனாவுக்கு பூ கொண்டு கொடுக்கணும்பா, அதனால் மனோஜ் காரை கொண்டு கொண்டு கொடுத்துட்டு நான் வந்து இதில் விட்டுறதும்பா அப்படிங்கும்போது, டே அவன் எங்கேயோ மீட்டிங் போகணும்னா சாயந்தரம் தான் போகணும்னா அவன்கிட்ட போய் கேளு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி ரூம் விட்டு தாங்கணுன்னே அவர் ஒரு சின்னதாக ஒரு சரக்கு வச்சுருக்காரு, அதை போட்டு தூங்கிடுறாரு ஃப்ரெஷ்ஷாக போகணும் அப்படின்ட்டு. இங்கே மனோஜை எழுப்பி பார்க்காரு. முத்து எந்திரிச்ச பாடில்லை. உடனே மண்ணாமட்ட வராரு. வந்தப்பா நான் மனோஜை எழுப்பி பார்க்குறேன்ப்பா, எழுந்திரிக்க மாட்டேறான், சாவியை எடுத்துட்டேன்ப்பா, அதான் அவன்கிட்ட சொல்லணும்ப்பா அப்படிமா. அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நான் சொல்லிக்கிறேன், உன் சாவி அதில் வை அப்படிங்கும்போது, இப்போ என் கார் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கும்போது, காரை நீங்களாக கழுவி விட்ருக்கிய, அதில் எதாவது தண்ணி பேட்ரி கட்டில் எதுலையாவது பட்டிருக்கும், அதனால் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும், பொதுவாக எல்லா வண்டியும் அப்படி தானே, நீ கொண்டு போ அப்படிங்கும்போது, எப்பா இன்னொரு சின்ன ஆஃபர் இருக்குது அப்படி, அதையும் போயிட்டு வா, இதில் என்ன இருக்குது அப்படிங்கும்போது, சரிப்பா மனோஜ் 6 மணிக்கு தானே போகணுங்கிறான், நான் அதுக்கு முன்னாடி வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து வந்து பூவை கொண்டு கொடுத்துட்டு அவருக்கு ஒரு ஆஃபர் வருது, அதில் கொண்டு கூட போயிடுறாரு. அப்போ அண்ணாமலைக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க, எப்பா மனோஜ் கார் தேவைன்னா உடனே ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கும்போது, டே உன் கார் சாவியை கொடுக்கேன், அவன் ஸ்டார்ட் ஆகிட்டுனா போட்டோம், அப்படி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா உனக்கு நான் ஃபோன் பண்ணுது, நீ அவங்கள்ட்ட சாவியை காரை கொண்டு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. மனோஜ் நல்லா தூங்கிறாரு. எந்திரிச்சு பார்க்குறாரு, சாவியை காணலையேன்னு சொல்லி தேடி வரும்போது, அண்ணாமலை இந்த சாவி எப்படி, முத்து கார் எடுத்துகிட்டு போ அப்படிங்கும்போது, ஏப்பா என் கார் எதுக்கு எடுத்தான், என் கார் நல்ல காரணம்னு அவனையே கேட்காம எடுக்க ஆரம்பிச்சிட்டானோ, என் ரூமுக்குள்ளே எப்படி வந்தான் போனாங்க, ஏதா அவன் தம்பி நம்ம எழுப்பி பார்த்தா நடக்கலை, அவசரத்துக்கு எடுத்துகிட்டு போ, நான் தான் சொன்னேன், அது போக அவன் வண்டியை கழுவி விட்டதுனால ஸ்டார்ட் ஆகலாங்க, நீ எடுத்துகிட்டு போ, அப்படி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் உடனே முத்து கொண்டு சொல்லிடுறேன் அப்படிங்கிறப்பா, என் கார் நல்லா இருந்தோன்னே அதை வச்சு பந்தா பண்ண நினைக்காம்பா, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் காரில் வந்து பயங்கரமாக போனோம் அப்படிங்கிறாங்க. டே முதல்ல கார் ஸ்டார்ட் ஆகுதான்னு பாரு அப்படிங்கிறாங்க. அங்கே முத்து காரை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் ஆகிடுதுப்பா அப்படின்ட்டு உள்ளே வந்து சொல்லுதாரு. சரி எட்டுப்பா அப்படிங்கிறாங்க. வண்டி எடுத்துகிட்டு நேராக போயிட்டு இருக்கும்போது மொட்டை சந்தோஷ் வராரு. அதான் ஐயோ நில்லியா அப்படிங்கிறாங்க. அந்த காரை நிப்பாட்டி அவரை ஏற்றார். அது வரைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க வந்து அதை பிடுங்கினதை லைட்டாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் தூரம் 2-3 வாட்டி பிரேக்கு போட்டால் அது போயிடும், அந்த மாதிரி கண்டிஷனில் அது இருக்குது. இப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கு. அவன் ஐயோ பாட்டு போட்டுவிடியா அப்படிங்கும்போது, ஏன் கார் இல்லை அப்படிங்கும்போது, இது முத்து கார் தானே, செமையாக இருக்கும் எனக்கு தெரியும், காரை பாட்டை போட்டு விடு அப்படின்னா பாட்டை போட்டு விடுதாங்க. இங்கே பயங்கரமாக பாட்டு கேட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போது நிப்பாட்டியா அப்படிங்கிறாங்க. இங்கே வாட்டி பிரேக்கே நிப்பாட்டியிருக்காங்க, நின்றுது. 2வது வாட்டி ஒரு இடத்துல நிப்பாட்டி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு மனோஜ் இது கொடு, பணம் கொடு அப்படின்னு, இல்லை நீ கொடு அப்படிங்கிறாங்க. நான் காரில் சும்மா தானே ஏற்றிட்டு போகிறேன், பார்க் வரைக்கும் போகிறேன்னா 50 ரூபா ஆகும், உனக்கு நான் ஃப்ரீயாக தானே ஏற்றிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது, இவ்வளோ நேரத்துக்கு யாரையா பார்க்குக்கு போகிறா, நான் ஒரு பார்ட்டிக்கு போகிறேன் அப்படி, என்ன பார்ட்டியா அப்படிங்கிறாங்க. நீ எங்கே போகிற அப்படிங்கும்போது, எனக்கு உங்களுக்கு மீட்டிங் இருக்குது அப்படிங்க. எவ்வளோ நேரத்துக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு 1 ஹவர் இருக்குது. 1 ஹவர் இல்லையா ஐயா அப்படின்னு சொல்லி மொட்டை சந்தோஷம் தெரிஞ்ச இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே நல்ல பிரியாணி சாப்பாடு, அது இலவசமாக கிடைச்சோன்னா மனோஜ் பயங்கரமாக சாப்பிட்றாரு. கிட்டத்தட்ட 3 இடத்துல நின்றுட்டாங்க. இன்னும் வந்து அவர் பிரேக்கு பிடிச்சார் அப்படின்னா நிற்காது, அந்த மாதிரி தான் அதில் இருக்குது. இங்கே அதனால் காரில் ஏறி கிளம்பி போகிறாங்க. இங்கே முத்து வந்து
அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி, "அப்பா மனோஜுக்கு கார் கொண்டு வரணுமா?" அப்படிங்கோண்டே, "உன் காரை எடுத்துட்டு போயிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டு கொண்டு கொடுத்துரு, இதில் என்ன இருக்குது?" அப்படின்றாங்க. "சரிப்பா" அப்படின்றாங்க. இங்கே மீனாகிட்டையும் ஃபோன் பண்ணி முத்து சொல்லிடுறாரு, "இந்த மாதிரி நம்ம வண்டி ஒழுங்கா ஸ்டார்ட் ஆகலை, அதான் வந்து மனோஜ் வண்டி எடுத்து வந்தேன், அதுபோக அப்பா நம்ம வண்டியை கொடுத்துட்டு போகிறவங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆகிட்டு." அப்படிங்கும்போது, "சரிங்க, உங்கள் காரில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவர் ஏற்கனவே நம்மளை 1000 குறை சொல்லுவார்." அப்படிங்கும்போது, மீனா, கார் வந்து என்ன தண்ணி ஊற்றுனதுனால ஸ்டார்ட் ஆகலை, வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம கார் எப்பவும் எப்படியா பண்ணும், அவன் எட்டு போயிட்டு நம்மளை ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீட்டிங் தான் போயிருக்கான் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே மனோஜ் போயிட்டுருக்காரு, கொஞ்சம் தூரத்தில் கூட்டமாக வருது. அலாரத்தை வந்து இது பண்ணி பார்க்காங்க, சவுண்டே கேட்க மாட்டேங்குது. "யோ கூட்டமாக வருதுயா, சவுண்டு விடுயா." அப்படிங்கும்போது, "யோ நான் பண்ணி தான் பார்க்குறேன், இந்த முத்துக்காரில் இது வரையும் வரமாட்டேங்குது." அப்படிங்கிறாங்க. பிரேக்கை பிடிச்சி பார்க்காங்க, அதுவும் நிற்க மாட்டேங்குது. "யோ பிரேக்கு நிற்க மாட்டேங்குது, என்னையா சொல்கிற, இவ்வளோ நேரம் கரெக்டாக தானே நின்றுச்சு, கிட்டத்தட்ட 3 இடத்துல நின்றுருக்கமையா, 3 இடத்துலையும் நின்றுச்சையா, யோ பண்ணி பாரியா பண்ணி பாரியாங்க." போய்கிட்டே இருக்குங்க, ஒன்றும் நடக்கலை. மனோஜ் நடந்து, "ஏய் யார் மேலேயும் இடிச்சிருமோ வச்சிருமோ அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க." டவார்னு பார்த்தா அதில் ரோஹினோட அம்மா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. டவார்னு ரோஹினி அம்மா மேலே இடிச்சிருது. இடித்தோடனே இங்கே ஒன்றும் ஓடலை. மனோஜ் வந்து கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டினோடனே இவர் மொட்டை சந்தோஷம் ஓடி வராரு. ஓடி வந்து, "அம்மா என்னாச்சு என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த அம்மா வந்து நினைவு மறந்துடுது. அப்புறம், "யோ மனோஜ் ஓடியா ஓடியான்னு." ஆகா என்னாச்சுன்னு தெரிலன்னு கார் எடுத்துகிட்டு இவர் பறந்துருந்தார். இங்கே மொட்டை சந்தோஷ் வந்து கால் பண்ணி பார்க்காரு, மனோஜ் எடுக்கல. அங்கே இருக்க ஆட்கள் பூரா வந்து சேர்ந்து மொட்டை சந்தோஷம் வெளுன்னு வெளுக்காங்க. "ஐயோ எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, காரில் போனாலும் தான், நான் லிஃப்ட்டில் கேட்டு தான் வந்தேன்." அப்படின்றாங்க. உடனே எல்லோரும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்காங்க. அங்கேருந்து மனோஜுக்கு கால் பண்ணி பார்க்காங்க, கொஞ்சம் நேரம் ஃபோன் போகுது, அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. மனோஜ் வந்து பயந்து போய் என்ன செஞ்சிருந்தாரு, செல்லை ஆஃப் பண்ணியிருந்தாரு, நம்மளுக்கு குறி வந்துடும் வேறு ஏதாவது கதைன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீட்டிங் போகாமல் ஒரு இடத்துக்கு போயிருந்தார். அங்கே சந்தோஷ் சார் கால் பண்ணிட்டே இருக்கார். இந்த மீட்டிங் வந்து கரெக்டாக மனோஜ் பேசினா மட்டும்தான் எனக்கு டீலர்ஷிப் கொடுக்கணும், இல்லை டீலர்ஷிப் கேன்சல் பண்ணணும்னு அவர் இருக்கார். இங்கே மனோஜ் அங்கேயும் போகலை. அப்போ முத்துக்கு கால் பண்ணுதார். "முத்து எங்கே இருக்கீங்க?" அப்படிங்கும்போது, "நான் எங்கே இருக்கேன் சார்." அப்படிங்கிறாங்க. "ஒன்றும் இல்லை, உங்கள் அண்ணாச்சி மேலே ஏகப்பட்ட ஒரி, சப் டீலர் எல்லாருமே வந்து அவரை மாற்றணும்னுட்டு இருந்தாங்க. சரி சப் டீலர்லாம் வர வச்சு நான் வந்து சரி பண்ணிடலான்னு சொல்லி ஒரு மீட்டிங் ரெடி பண்ணேன். அதுக்கு வாரேன்னு சொன்னார். டவார்னு செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது, ஃபோனும் எடுக்க மாட்டுறாரு, என்ன பண்ணணும்னு தெரில." அப்படிங்கும்போது, "நான் பேசுகிறேன் சார்ன்னு" சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க. அப்பவும் போகல. "சார் அப்போ வரல சார், என்னாச்சுன்னு தெரில, நான் என்னென்னு பார்க்குறேன்." அப்படிங்கும்போது மொட்டை சந்தோஷ் கால் பண்ணுறாரு. "முத்து உங்கள் அண்ணன் வந்து ஒரு லூஸாக இருப்பான் போல், நானும் அண்ணன் தான் போயிட்டுருந்தோம் உன் காரில், டவார்னு சொல்லிட்டு ரோட்டில் போனோம், ரொம்ப இடிச்சிட்டாப்புல, இடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் கூப்பிட போயிட்டாங்க, செல்லும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, இப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்திருக்கீங்க." அப்படின்னு ஆஸ்பத்திரி அப்படின்னோன்னா நேராக அந்த ஆஸ்பத்திரி போகிறாங்க. அங்கே போய் பார்க்காங்க சிட்டியோட பாட்டி, யார் கிறிஷோட பாட்டி. பார்த்தோன்னே இது கிறிஷோட பாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு தகவல் சொல்கிறாங்க. மீனாவும் வந்துடுறாங்க. சீதா ஆஸ்பத்திரி தான் இருக்காங்க. இப்படியா இருக்க போகணும், பணம் கட்டணும் வைக்கணும் போது முத்துவே அதை கட்டிடுறாரு. கட்டி, "மீனா கிறிஷு எங்கே இருக்கா அவனுக்கு தெரியுமா நம்மளுக்கு?" அப்படிங்கும்போது, "எங்கே அவங்க வீடு தெரியுங்க." அப்படிங்கும்போது நீ முத்தும் மீனாவும் போய் கிறிஷை கூப்பிட்டு வந்துடுறாங்க. கிறிஷை வச்சு பார்த்துக்குறாங்க. அப்போ இவங்க வீட்டில் வேண்டிய ஆளுக்கு சொல்லணும்ல, இவங்களுக்கு நினைவே திரும்பலையே அப்படிங்கிறாங்க. அப்போ அதில் இருக்க ஃபோன் நம்பர் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கடைசியாக அவங்க ஃபோன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அது யாருன்னா ரோகிணியோட சித்தி. அவங்க ரோகிணியோட சித்தி ஆஸ்பத்திரி வந்துடுறாங்க. வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கும்போது, என்னாச்சுன்னே தெரில, எங்கள் அண்ணாச்சி தான் ரோட்டில் போயிருக்காரு, வச்சுருக்காரு, போகும்போது தெரியாமல் பண்ணிட்டாராம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "உங்கள் நான் சும்மா விட மாட்டேன், வைக்க மாட்டேன்." அப்படிங்கிறாங்கம்மா. "நாங்களும் தெரியாதவங்க கிடையாது, தெரிஞ்சவன் தான், அவன் கொஞ்சம் பயந்தோன்னே எங்கேயோ போயிட்டான், இந்த அம்மாவுக்கு உள்ள செலவெல்லாம் நான் பார்த்துக்கிட்டோம்." அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது ஸ்டேஷனுக்கு அதிகாரிகள் வந்துடுறாங்க. என்ன நடந்துச்சு ஸ்டேஷன்லேருந்து தகவல் கேட்டு, "என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, அந்த மனோஜை கூப்பிட்ணும் வைக்கணும் போது சார், அவன் நம்பர் ஆஃப்னு வருது." அப்படிங்கும்போது, "அவன் மேலே தப்பு தெரியுது, அவர் உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவாங்க, இல்லைன்னா உள்ளே வச்சுருவோம்." அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் ஃபோனே எடுக்கலை. இப்படியா இருக்குது. வேறு வழி இல்லாமல் ரோகிணி கால் பண்ணுறாங்க. "ரோகிணி, இந்த மாதிரி மனோஜ் வந்து ஒரு கார் என் காரை எடுத்து போயிருப்பான் உங்களுக்கு." அப்படிங்கும்போது, "உங்கள் காரை மனோஜ் எடுத்தாரா?" அப்படிங்கிறாங்க. "இங்கே பாரு, நான் சொல்கிறத உள்வாங்கிக்கோ, கார் எடுத்தானா, கார் எடுத்துகிட்டு போகிற வழியில் ஒரு அம்மாவை இடிச்சிட்டான், அது யாருன்னா கிறிஸோட பாட்டி, அவங்களுக்கு நினைவு இல்லை." அப்படின்னோடனே, "என்னது எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆகிட்டா?" "உங்கள் அம்மாவுக்கு இல்லை, கிறிஸோட பாட்டி." அப்படிங்கிறாங்க. "கிறிஸோட பாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக ஆஸ்பத்திரி வந்ததாங்க. எம்மானு வந்து அழுகுதாங்க. இதை பார்த்தமே, நான் "ஏங்க பாருங்கள், அந்த அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கு பாருங்கள்." அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மெடிக்கல்லாம் போயிட்டு இவங்க வராங்க, யார், அவங்க சித்தி வராங்க. "ஏய் கல்யாணி, நீங்கள் எப்படி வந்த?" அப்படிங்கும்போது, "கல்யாணியா, எங்கள் பேர் ரோகிணி தானே." அப்படிங்கிறாங்க முத்து. "தம்பி கொஞ்சம் நீ வெளியே இருங்க, நாங்கள் இவர்கிட்ட பேசணும்." அப்படிங்கிறாங்க.
மீனா என்னென்னு தெரியலையே நம்மளை வழி அனுப்பி இவங்க பேசணுங்காங்க, கல்யாணிங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க சொந்தக்காரங்க என்னத்தையோ சொல்லி பேசுகிறாங்க, கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நிற்காங்க. அங்கே மட்டும் இருந்தது ரவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிதாங்க. ரவி அண்ணாமலை குடும்பத்துலேருந்து எல்லாருமே வந்துடுதாங்க. வந்து எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே ரோகிணிக்கு அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்ம அம்மான்னு சொல்லிடாத சித்தி அப்படி இப்படின்னு சொல்லி இவங்கள சரி பண்ணிடுதாங்க. உனக்கு அறிவு இல்லையாடி? உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட பண்ண மாட்டியா? நீ நல்லதே கிடையாதுடி. கிறிஷ் நாங்கள் வந்து கூப்பிட்டு போயிடுறோன்னு சொல்லி கிறிஷ் அவங்க சித்தி கூப்பிட்டு போயிடுறாங்க. மீனாமூர்த்தி எவ்வளோ சொல்லி பார்க்காங்க, கேட்கல. நாங்களே பார்த்துக்கிட்டு தம்பி, எங்கள் அக்காவை மட்டும் உங்கள் தங்கச்சி வச்சு பார்த்துக்கிட்டுங்க, நான் வந்து நைட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க முத்து மீனாட்டு, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கும்போது, இல்லை ரோகிணி உங்களுக்கு ஏன் கஷ்டம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கும்போது, இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரோகிணி ரொம்ப எழுதுறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு அவங்க ரொம்ப இழங்கி கிடக்க, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ரோகிணி அதுலேயுமே தான் வாழ்க்கையை சுயநலமாக தானே கொண்டு போவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வீட்டை பார்த்து போயிடுறாங்க. அங்கே போய் ரோகிணி அழுதுகிட்டே இருக்காங்க. மனோஜுக்கு கால் பண்ணி பார்க்காங்க. மனோஜ் வந்து செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு ஊரை பார்த்து போயிடுறாரு. கடைச்சாவி அசோக்கிட்ட இருக்குது. அன்னைக்குள்ள வருமானத்தை பூராமே அவர் வந்து கணக்கு ஒழுங்காக காட்டாமல் விற்காத மாதிரியே கட்டுதார். அன்றைக்கி 4-5 பொருள் விற்றுருக்கு, விற்காத மாதிரியே அந்த பணத்தை இருக்கிறவங்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இங்கே மனோஜ் வந்து திடீர்னு ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி கால் பண்ணி, ரோகிணி நான் ஒரு உரியில் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி ரோகிணி ரொம்ப ஏசுகிறாங்க. எனக்கு என்ன தெரியும், முத்து கார் எடுத்து போனேன், காரில் வந்து பிரேக்கு நிற்கல, சவுண்டும் கேட்கல, ஒருத்தரும் ரோட்டில் இருக்கும் போகிறோம் விலைக்கு போனால் தானே சரி, அந்த அம்மா வந்துருச்சு குறுக்க அப்படி இப்படிங்கிறாங்க. அவங்க என்ன ஏதாவது ஆச்சுன்னா நீ உள்ளே போயிடுவ வச்சுருவ, நீ ஸ்டேஷனில் வந்து தேடுதாங்க வைக்காங்கன்னு. ரோகிணி எனக்கு என்னச்சுன்னே தெரில அப்படிங்கிறாங்க. சரி அதை கூட நீ உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன், அந்த அம்மாட்ட பேசிக்கிறேன், அந்த அம்மாவுக்கு மட்டும் சரியாகட்டும், நீங்கள் ஒரு 2 நாளைக்கு மட்டும் வராதிங்க அப்படிங்கிறாங்க. 2 நாள் வரலன்னா எப்படி, நான் கடையை எப்படி நடத்துறது அப்படிங்கிறாங்க. நான் கடையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. 2 நாளாக ரோகிணி தான் கடைக்கு போகிறாங்க. அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி வித்யாட்ட ஃபோன் பண்ணி மீனாட்ட கேளுன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து இவங்க போகல. ஏன்னா நம்ம போனால் வந்து நம்ம தான் வந்து அவங்க அம்மாவான்னு தெரிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு அவங்க சித்தி நேராக பர்னிச்சர் கடைக்கு வந்துருந்தாங்க. நீலாம் மனுஷியா, உங்கள் அம்மா இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கா, இப்போ கூட நீ உள்ளதை சொல்ல மாட்டல, நான் நினச்சா இப்போ கூட சொல்லி உன் வாழ்க்கையை தூளாக்க முடியும், ஆனால் நான் அதை விரும்பலை, இவ்வளோ கீழ்த்தரமாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, அதனால் நான் வளர்த்துக்கிறேன் கிறிஷ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சித்தி என் பையனை நான் தான் பார்ப்பேன், சீன் போட்டுட்டு இருக்காதப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே முத்துக்கும் மீனாவுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிக்காங்க. யாருனே தெரியாதவங்கள நல்லா பார்க்குறீங்க அப்படிங்கும்போது, இல்லை யாருனே தெரியாதுன்னு கிடையாது, கிறிஷோட பாட்டின்னு தெரியும், எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க, நாங்களும் உங்கள்கிட்ட உறவு மாதிரி தானே இருந்தோம், இடையில அந்த பையனை நாங்கள் வளர்க்க கேட்டதுனால தான் எங்கள் மேலே கோவப்பட்டாங்க, மற்றபடி ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த அம்மாவுக்கு நினைவு திரும்பிடுது. திரும்பினோடனே நடந்தது பூராமே அவங்க சித்தி சொல்லுதாங்க, நீ இன்னும் கல்யாணி நம்பாத, அவள் சுயநலத்தில் தான் இருக்கா அப்படிங்கும்போது, சரிக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க. அப்போ கிறிஷை வந்து கண்டிப்பாக முத்துக்கு மீனாட்டம் கொடுத்தா தான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா வர சொல்லி, இனிமேல் நீங்கள் தான் இவனை வளர்க்கணும் வைக்கணும், எனக்கு முடியாமல் இருக்குது, சப்போஸ் என்னமோ ஆகிட்டுனா அவ்வளோதான் அப்படிங்கும்போது நாங்கள் பார்த்துக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. அப்போ விஜயா வீட்டில் ரொம்பவே சண்டை போடுதாங்க. ஏங்க ஊரில் போகிறவங்கெல்லாம் வீட்டில் கொண்டு தான் வைக்கணுமா, இது என்ன வீடா இது சத்திரமா அப்படின்னுட்டுருக்காங்க விஜயா. அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருந்து இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி பண்ணாத, இந்த வீடு உன் வீடு மட்டும் இல்லை, என் பேர்லேயும் பாதி இருக்குது, அதனால் எனக்கு வேண்டியவங்க இந்த வீட்டுக்கு வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க என்ன உங்களுக்கு வேண்டியவங்களா, அந்த முத்துக்கு மீனாவும் தானே, அவங்களே இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன இப்படி பேசிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு ஓவராக பண்ணால் அப்புறம் நான் எப்படி பேசணும்னு தெரியாது அப்படின்ட்டு விஜயா பேச தெரியாமல் பேசுகிறாங்க. உடனே ஃபோன் எடுத்து பாட்டிக்கு கால் பண்ணிடுறாங்க. ஏம்மா நான் ஒரு வண்டி ஒன்று அனுப்பிவிடுதேன், உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கும்போது, உங்கள் அம்மா அதுக்கு எதுக்கு கால் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா வந்தால் தான் சரி, நீ சத்தனா ஒரு வேலை நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பாட்டியும் கிராமத்துலேருந்து கிளம்பி வந்துருந்தாங்க. என்ன விஷயம், வீட்டில் உடம்பு சரியில்லாத ஆள் வந்துகிட்டு இருந்தால் நீ என்னலாமா பேசுகிறியா, ஒழுங்கு மரியாதையாக இரு, இல்லைனா வீடு பாதி வீடு அண்ணாமலை பேரில் இருக்குது, அதை முத்து பேர்லேயும் மீனா பேர்லேயும் அந்த வயசான அம்மா பேரில் கூட எழுதி வைக்கணும், எழுதி வைக்க சொல்லிடுவேன் அப்படிங்கிற. அத்தை அப்படிலாம் பண்ணிடாதீங்க விம்புக்கு, இந்த வீடு என் வீடு, எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா எனக்காக தந்தது, நான் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்கள் பையன் பேரில் பாதி கொடுத்தது அப்படிங்க, தெரியுதுல, நீ எதுவும் பண்ணிடுவேன்னு தான், நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னா சதனாமரு அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது மனோஜ் எங்கே இருக்கார் எது இருக்காருன்னு ஸ்டேஷனில் பார்த்து மனோஜை உள்ளே வச்சுருந்தாங்க. உள்ளே வச்சோன்னா வீட்டுக்கு தகவல் சொல்கிறாங்க. வீட்டில் எல்லோரும் போகிறாங்க. போய் மனோஜை வெளியெடுக்கிறதுக்குள்ள எல்லாமே வச்சு பண்ணுறாங்க. வெளியெடுத்து கொண்டு வராங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, டேய் அவங்க நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு இப்படி ஆகிட்டு
அவங்கள காப்பாற்றணும் வைக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட நெனப்பு இல்லையாடா? யாருக்காவது ஒரு ஒன்றுனா நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும்ல. ஒன்னால நடந்திருக்கு. இப்படி நீ ஒன்றை மட்டும் நீ காத்துக்கிட்டு இருந்த ஒன்றுனா என்னடா அர்த்தம் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா அவன் எப்போவுமே சுயநலமாக தான் யோசிப்பான், அவன் மட்டும் தான் நல்லா இருக்குன்னு நினைப்பான் அப்படிங்கும்போது அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு அந்த அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க ரோட்டில் போனால் நச்சுமையாக இருப்பாங்க, அதுபோக இந்த முத்து தாங்க வந்து இந்த மனோஜுக்கு இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணியிருக்காங்க, அதனால தாங்க அவன் காரை விட்டுட்டு இவன் காரை எட்டு போயிருக்கான் அப்படிங்கும்போது ரோஹிணி அப்போ தான் நினைக்காங்க, நம்ம தானே அந்த சிட்டிக்கிட்ட சாவி கொடுத்தோம், சிட்டி ஏதோ பண்ணாமல அந்த வண்டியை மனோஜ் எடுத்ததுனால தான் இப்படி இருக்குது, நம்ம பண்ணதுனால தான் இப்படி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா எனக்காக மனோஜை விட்டுருங்க, மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுதாங்க. உடனே நான் ரோஹிணிக்காக விடுறேன் ஒன்றும் நினைக்கல அப்படிங்கும்போது சிட்டி இவர் மனோஜ் சாரின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. இங்கே மனோஜுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இந்த அம்மா வந்து யார் சொன்னாலும் முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிது, ரோஹிணிகிட்ட பேசும்போது ஒரு மாதிரி வைக்குது. ரோஹிணிக்கு என்ன சம்மந்தம்? ஒருவேளை ரோஹிணி மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கோ, ரோஹிணிக்கு யார் இல்லைன்னு சொல்லிட்டு, சரி அப்படியே தான் நமக்கு இது போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா உங்களுக்கு தான் சரியாயிடுச்சுல, நீங்கள் கிளம்புங்க, வீட்டில் எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் போய் பேசுகிறாரு. இப்போ மறுமுனை சொல்லிட்டாரு, நம்ம கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிளம்புறேன் முத்து மீனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்னம்மா திடீர்னு கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வீட்டில் நான் இருக்கிறது உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் அண்ணனுக்கோ யாருக்கோ பிடிக்கல, நான் இங்கே இருந்துக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பலை, உங்களுக்கு இருக்கிறது இந்த கட்டில் மட்டும்தான், அந்த கட்டிலே நான் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் எங்கே இருப்பீங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது கிறிஷ் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன், நல்லாவே வளர்த்துருங்க வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு பார்த்துக்குறோம், அவங்கள வீட்டில் கொண்டு விடுதுன்னு சொல்லிட்டு முத்து காரில் ஏற்றி கொண்டு விட்டுருந்தாங்க. அங்கே ரோகிணியோட சித்தியை வந்து எல்லாம் பார்த்துக்குறாங்க. இங்கே ரோகிணிகிட்ட கிறிஷ் போகிறாங்க. போனோடனே, அம்மா நான் இன்னும் இங்கே தான் இருப்பேன், உங்கள்கிட்ட அம்மான்னு கூப்பிடலாமா அப்படிங்கும்போது, இல்லை நீ என்கிட்ட யாரும் பார்க்கும்போது பேசவே கூடாது, அப்போனா தான் நான் உன்கிட்ட பேசுவேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் யாரும் பார்க்கும்போது பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் முத்து மீனா நம்மளே கிறிஷ் நல்ல மாதிரி படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு பள்ளிக்கூடத்தை சேர்த்து விடுதாங்க. முத்து மீனாவும் கூட்டி போயிட்டு வரப்போவ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பையனை வந்து வளர்க்க நினச்சாங்க, அவங்களுக்கே வந்துடுச்சு. சரி இவங்களுக்கும் ஒரு பிள்ளை ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் மீனா வந்து தலை சுற்றுதுன்னு சொல்லிட்டு வேலைகளை பொத்துன்னு உட்காந்துடுறாங்க. உட்காந்தோன்னா, பாட்டி என்னாச்சு மீனா, என்ன அப்படிங்கிறாங்க. பார்க்கும்போது என்னன்னே தெரில பாட்டி, திடீர்னு தலை சுற்றுது அப்படிங்கும்போது, ஒழுங்காக சாப்பிடணும்ல வைக்கணும்ல அப்படின்னு சொல்லி முத்துக்கு ஃபோன் பண்ணி, டேய் அந்த ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போடா அப்படிங்கிறாங்க. ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. வரும்போது முத்து பழங்களும் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வராங்க. இதை பார்த்த பாட்டி, என்னடா ஆஸ்பத்திரிக்கு போனால் இவ்வளோ சத்து இது இல்லைங்காங்களா அப்படிங்கும்போது, பாட்டி சத்தெல்லாம் இருக்க தான் செய்யுது, நீ வந்து கிழவிக்கு மேலே கிழவி ஆகிட்ட அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, அதான் எனக்கு வயசாகி போச்சு அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் அப்பா ஆகிட்டேன் பாட்டி அப்படிங்கும்போது, மீனா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நிற்காங்க, குனிஞ்சிக்கிட்டே தலையை குனிஞ்சிக்கிட்டே. நான் நம்மளை சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம், இதை தான் சொல்லுவாங்க, ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும்பாங்க. அது அடுத்த பிள்ளை கஷ்டப்படக்கூட நீங்கள் நினச்சி உங்கள் பிள்ளையாக்குனீங்க, உங்களுக்கு ஒரு பிள்ளைய கடவுள் கொடுத்துட்டாரா, நல்லா இருப்பீங்கடா அப்படிங்கும்போது விஜயா கொன்று விடலை. என்னடா இது, இந்த பையன் இந்த நேரம் இவன் மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க உங்கள் அம்மாக்கிட்ட இருந்து சொத்தை ஆட்டையை போடுறது கூட அந்த முத்து இப்படி சொன்னான்னு சொல்லுவான், மீனா அப்படி சொன்னான்னு சொல்லுவாங்க அப்படிங்கும்போது, விஜய் அவன் வாயை மூடு, அவன் சொத்துக்காக வந்து முத்து மீனாவை அப்படி பண்ண மாட்டாங்க, முத்து என் கூட இருக்கும்போது உழைச்சி தந்த காசை கூட வேண்டாம் பாட்டி, நீ வச்சுக்குவான் செலவுக்கு வச்சுக்கான்னு தந்துட்டு வந்தவன் அவன், எவனெல்லாம் பேசாத அப்படிங்கும்போது, ஏம்மா நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நல்லாவே தெரியும், இப்போ இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்பத்திரிலேருந்து கொடுத்ததை கொடுக்காங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலையும் சந்தோஷப்பட்டு, விஜயா இதை பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்தோன்னே விஜயா ஷாக்காயிடுறாங்க. பாட்டி சொல்லுதாங்க, விஜயா சொல்கிறா அதை நான் செய்யணும்ல, டே முத்து நேராக கார் எடு, ஊரில் போய் அந்த உங்களுக்கு தாரேன்னு சொல்கிறேன் சொத்து பத்திரத்தை எட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, இருக்கட்டும் அப்படின்னு. இல்லைடா, விஜயாவுக்கு முன்னாடி இந்த மீனா யாருன்னு காமிக்கணும், மீனா சொத்து பத்து நிறையவா விஜயா சொத்து பத்து நிறையவான்னு தெரியணும்லா அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து காரை கொண்டு போய் வீட்டில் போய் பாத்திரத்தை எடுத்து கொண்டு மீனாட்டை கொடுக்காங்க. மீனாட்டை கொடுக்கும்போது ரோகிணிக்கு வயிற்றுச்சுன்னா தாங்கலை. ஏன்னா நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்காம எங்கள் அம்மா வந்து கிருஷி கையில் கொடுக்குறதும், இப்போ சொத்து பத்து என்னன்னா இவங்களுக்கு வர்றதும், அவன் மாதமாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த வீட்டோட மூத்த மருமகனா இந்த சொத்து எனக்கு தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டு இருக்கும்போது,
மனோஜ் சொல்லிட்டாங்க, ரோகிணி நீ மட்டும் மாதம் வந்தனா அந்த சொத்து நம்மளுக்கு வந்திருக்கும். நீ தான் பணக்காரியாக இல்லைனாலும் கூட அந்த சொத்தை வச்சு நான் வந்து கடன் அடைச்சிருப்பேன், என்னென்னாலும் பண்ணியிருப்பேன். இப்போ பாரு எதுக்குமே யூஸ் ஆகாமல் போயிடுச்சு, உன்னை வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ரூம் பார்த்து போயிடுறாங்க. இங்கே விஜயா சொல்கிறாங்க, அத்தை குடும்ப சொத்தை ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுத்தா எப்படித்த அப்படிங்கும்போது, இதே இது மனோஜ் பொண்டாட்டி மாதம் வந்தால் நான் கொடுத்துருந்தா நீ ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன். இதே இது முத்து மீனாவுக்கு நான் கொடுக்கும்போது உனக்கு அவ்வளவு வலிக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், சத்தானாமிரு இனிமேல் மீனா பிள்ளைய வெளியெடுக்குது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற. அத்தை அவ்வளோ நாள் இங்கே இருந்தீங்கன்னா எப்படித்த அப்படிங்கும்போது, இப்போதைக்கு விவசாய வேலையே இல்லை, நீலாம் சும்மா தான் கிடக்கு, என்ன இன்னும் பருவம் வரும்போது தான் நான் போவேன், அது வரைக்கும் தான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா வீட்டிலலாம் யார் பார்ப்பா அப்படிங்கும்போது, பாப்பாத்தி இருக்கா, அவள் ரொம்ப நல்லா பார்த்துப்பா, நம்ம வீட்டில் 2 தலைமுறையும் அவங்க வேலை பார்க்காங்க, பார்த்துப்பாங்க, உனக்கு அந்த கவலை இல்லை. அப்படி உனக்கு கவலை இருந்துச்சுன்னா நீ மாதத்துக்கு ஒருக்க அண்ணாமலை கூட போய் கிராமத்தில் அந்த வீட்டை பார்த்து பண்ணிட்டு வா அப்படிங்கும்போது, இல்லை நான் கிராமத்துக்கு போல் ஆகிக்கப்படாது, நீங்கள் பழைய ஆள் அங்கே இருந்தாலும் அப்படி அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் தாய், உன் பாசம் அப்படின்னு எனக்கு தெரியும், நான் இங்கே இருந்தால் உனக்கு பிடிக்காது அவ்வளோதானே, அதான் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது, அங்கே ரோகிணி அம்மாவுக்கு திடீர்னு மூச்சு விட முடியல. உடனே அவங்க சித்தி வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துதாங்க. ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துட்டு, இதுக்கு மேலே நம்ம வந்து மறைக்கிறதுல அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. யார்? ரோகிணியோட சித்தி. தம்பி எனக்கு தெரியுதா, நான் தான் வந்து லட்சுமி அம்மாவோட தங்கச்சி, தெரியுமா உன் நம்பர் தான்டா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு வாங்கப்பா அப்படின்னு என்ன அது அதுன்னு போகிறாங்க. அங்கே அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆஸ்பத்திரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லணும் தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே ரோகிணி அங்கே வந்திருக்காங்க. சித்தி எதுவும் சொல்லிடாதான்னு சொல்லி தலையை ஆட்டி பார்க்காங்க. இங்கே நடக்கலை. ரோகிணி அதாவது கல்யாணி, நீ என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி பேச ஆரம்பிக்காங்க. என்னது ரோகிணி கல்யாணியா, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் மனோஜ் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க விஜயா. அது இப்போங்க, அதுக்கு முன்னாடி அவள் கல்யாணியாக தான் இருந்தா, அது எங்கள் அக்கா மோளாக தான் இருந்தா, எங்கள் அக்கா இது தானே, எங்கள் அக்காவோட மோள் தான் அது அப்படிங்கும்போது, என்னங்க புதுசாக அந்த முத்து மீனா அவங்க கூட சேர்ந்து ட்ராமா போடுறாங்களா அப்படிங்கிற விஜயா. அவங்க என்ன தான் சொல்ல வராங்கன்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க. அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ரோகிணி தான் எங்கள் அக்கா அம்மாவா, எங்கள் அக்கா அம்மாவுக்கு பிறந்தது தான் அந்த கிறிஸ்து, இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி உண்டானது தான் இது அப்படின்னோடனே டோட்டல் குடும்பமே ஷாக் ஆகி ஒன்றுமே பேச முடியாமல் நிற்குது. இதை கேட்ட விஜயா, என்ன நீங்கள் சொல்லதெல்லாம் நம்ப முடியாதா இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் சொன்னால் தான் நம்ப மாட்டேங்க, இப்போ இவங்க சொல்லுவாங்க அப்படிங்கும்போது, லட்சுமி அம்மா கையெடுத்து கும்பிட்டு எல்லோரும் என்ன மன்னிக்கணும், நான் வாழ்க்கையில் கடைசி இதுக்கு வந்துட்டேன், இனிமேல் நான் மறைக்க விரும்பலை, நான் மறைச்சது எல்லாமே கல்யாணிக்காக தான், கல்யாணி வாழ்க்கை ரொம்ப பேர் அவ்வளோதான் தான், அதனால் இப்பவும் நான் மறைச்சா நல்லா இருக்காது. கிறிஸ்து தான் வந்து கல்யாணியோட பையன், கல்யாணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவர் வீட்டுக்காரு கிளம்பிட்டார், அதனால் மொதல் வாழ்க்கையை வம்பாக்கிட்டு வந்து மெட்ராஸுக்கு வந்துட்டான். இங்கே வந்து பார்லர் வேலை செய்தேன், அது செய்தேன்னா திடீர்னு எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை நான் கல்யாணம் முடிக்க போகிறேன், இனி பெரிய பணக்காரியாக சொல்லி வச்சுருக்கேன்னா எவ்வளோ சொன்னேன் கேட்கல. அவள் ஃப்ரெண்டு வித்தியா கூட பல முறை சொன்னான், இந்த மாதிரி ஒரு பொய் இன்னொரு பொய் சொல்லிகிட்டே இருக்காடி, உள்ளதை சொல்லிடின்னு சொன்னான். ஆனால் இவன் கேட்குற மாதிரி இல்லை. அதனால தான் வந்து பெற்ற தாயாக இருக்கேன்னா என்னையை கூட அம்மானு கூட அவள் கூட முடியாமல் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா அப்படிங்கும்போது, இதை கேட்ட வச்சு அது பயங்கர ஷாக் ஆகிடுது. அப்போ இவ்வளோ போய் சொல்லி தான் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல ரோகிணியை பலர்னு வாங்குதாங்க. ரோகிணி இல்லை ஆண்டி, என்னை விட்டுருங்க ஆண்டி, என்னை விட்டுருங்க ஆண்டி, நான் பண்ணலாம் தப்பு தான், நான் மனோஜை விரும்பினேன், அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் வச்சுட்டேங்கும்போது, என்னடி விரும்பினேன் வச்சுட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், என் பையனை நீ ஏமாத்திருக்கடி, இன்னும் நீ ஒரு நிமிஷம் வீட்டு வரக்கூடாது, எங்க எல்லோரும் கிளம்பலாம் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, எங்கே கிளம்பணும், இது வந்து கிறிஸ் வந்து நம்ம வீட்டு பையன் தான், எதனால் நம்ம வீட்டு வச்சு பேசிவிடுவோம் அப்படிங்கும்போது பாட்டின்னு சொல்கிறாங்க. முத்து பேச தான் சரி அந்த அம்மா வீட்டுக்கு கூட்டி போகணுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் பேசி வீட்டுக்கு கூட்டி போயிருந்தாங்க. உடனே முத்து ஆஸ்பத்திரியில் 1000 சொல்லியிருக்காங்க, ஆனால் ஆஸ்பத்திரியில் சொல்லுறவங்களே நல்ல நிலைமைக்கு வந்தவங்க இருக்காங்க, அதனால் நல்ல சாப்பாடும் நிம்மதியும் கொடுத்து அந்த அம்மா நல்லா வந்துடும் அப்படிங்கும்போது, என் அத்தை ஒரு நிமிஷம் கூட அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இது மீன் ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கிளம்ப சொல்லுங்கள், ஆஸ்பத்திரியில் தானே நான் கத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, இந்த வீட்டில் பேசலாம்ல, இது என் வீட்டு தானே, ஒழுங்கு மரியாதையை வெளியே போங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சித்தி சொல்லுதாங்க, இதுக்கு மேலே நம்ம இப்படிலாம் பேச்சை கட்டியிருக்கணும்னு அவசியம் இல்லைக்கா, நம்ம கிளம்பலாங்க்கா அப்படின்னு சொல்லி ரோகிணி அம்மாவை கூப்பிட்டு கிளம்புறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.